மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. வெல்கம் டு சிஸ்டர் ஹோம். என்னோடய பேர் காயத்ரி. இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்க. கார்த்திகை தீப ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ. என்னோடய அக்கா தாங்க வடை செஞ்சிட்ருக்கிறது. இது என்னோடய பையன் பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வைக்கும்போது நானும் கூட வெப்பன் வந்து வச்சுட்டு இருந்தார். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வீடெலாம் க்ளீன் பண்ணி காலையிலேருந்து ஒரே வேலை. என்னோடய பாப்பா இவளும் கூட வந்துட்டா. அதுக்கப்புறம் சரி பூ வைன்ட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன். சாமிக்கெல்லாம் பூ அவள் தான் வச்சுட்டு இருந்தா. நானும் அக்காவும் சேர்ந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டோங்க. அக்கா வந்து வெஜிடபிளாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் தான் வந்து நின்றுட்டே சமைப்பேன். அப்புறம் வெஜிடபிளாக கட் பண்ணி முடிச்சுட்டு கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பூஜை வேலையை ஆரம்பித்தாச்சு. அக்கா வந்து மாடியில் இருக்காங்க. அவங்க மாடிக்கு வந்து பூஜை வேலையில் ரெடி பண்ண அவங்க போயிட்டாங்க. நான் வந்து கீழே எங்கள் வீட்டில் வந்து பூஜை வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வாசல் கலக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டு வாசல் கலக்கெல்லாம் கோலம் போட்டு அழகாக ரெடி பண்ணியாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்ற வேலை தாங்க இருக்குது. அக்கா வீட்டுக்காரம் வந்து வாழைலெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. படையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. அன்றைக்கி வந்து முருகருக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பாடெலாம் செஞ்சுருந்தோம். என்ன சமைச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம் வச்சோம். அப்புறம் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வடை, பாயாசம், வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தோம். வாழைக்காய் முருங்கைக்கீரைலாம் வந்து முருகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காய். அதனால் வந்து அன்றைக்கி முருங்கைக்கீரைலாம் வந்து கம்பல்சரி எப்பயுமே செய்வோம். நாங்கள் கார்த்திகை சரி எப்பயுமே வந்து முருங்கைக்கீரை வந்து செஞ்சுடுவோம். அப்புறம் இலை போட்டாச்சுங்க. இலை போட்டு சாப்பாடெலாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி அதுவே டைம் 3 மணி ஆகிடுச்சி. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எப்பயுமே சாமி கும்பிடும்போது சேரீ தான் கட்டுவேன். ஆனால் சேரீ கட்ட டைம் இல்லை, இன்னும் லேட் ஆகும். அது வந்துட்டு குழந்தைங்களாம் வேறு இருக்காங்க. அவங்க பசியோடு இருப்பாங்கன்ட்டு சீக்கிரம் படைச்சிடுவோம். அப்புறமா விளக்கேற்றும் போது சேரீ கட்டிக்கலான்ட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. வாசல்லாம் வந்து விளக்கேற்றி நிறைய விளக்கேற்றல. ஈவினிங் வந்து விளக்கு நிறைய ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக மட்டும் விளக்கேற்றிருந்தோம். வாசலில் சாமி கும்பிட்ற இடத்துல ஹாலில் மட்டும் வாசப்படியெலாம் வந்து விளக்கு வச்சுருந்தோம். என்னோடய பையன் தாங்க நான் தான் மணி ஆட்டுவேன்ட்டு அவர் தான் எப்பயுமே சாமி கும்பிடும் போதும் மணி ஆட்டுவார். அவர் தான். அது கீழே எல்லோரும் ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு சாமி கும்பிடுவோம். ஒவ்வொரு வாசல் கலர் எல்லா ரூமுக்கும் வந்து தீபத்தனை காமிச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. அதே போல் அக்கா வீட்டில் மாடியில் போயிட்டு நம்ம இலை போட்டு சாமி கும்பிட்டும் வந்தாச்சுங்க. எல்லோரும் ஒன்றா நின்று கீழவும் சரி மேலவும் சரி எல்லோரும் ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோம். குழந்தைங்களும் அழகாக அரோகரன்னு சொல்லி சாமி என்னோட பாப்பா தாங்க அரோகரான்னு கத்திட்டுருக்கா. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வந்து மாடியில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிடும்போது 4 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் 6 மணிக்கா வந்து அண்ணாமலையாருக்கு கோவிலில் தீபம் ஏற்றிட்ட பிறகு அதை பார்த்துட்டு வந்து நாங்களும் இங்கே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய பாப்பா தான் நான் தான் தீபம் ஏற்றுவேன்ட்டு அவள் வந்து ஏற்றிட்டு இருந்தா. அப்புறமா நான் விளக்கு ஏற்றி கொடுத்தேன். அவள் வந்து எல்லாத்துலேயும் வந்து வச்சுட்டு வந்திருந்தா. கோலத்துலலாம் எல்லாத்துலேயும் அழகாக அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு வந்திருந்தா. கூட இவரும் என்னோடய பையனும் சேர்ந்துட்டார். சேஷாந்த் அவர் பேர். அவரும் வந்து நானும் வைப்பேன் வந்துட்டு 2 பேரும் வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் விளக்கெல்லாம் வச்சுட்டு ஸ்டெப்ஸு எல்லாம் வாசல் எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சு அழகாக வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றிருந்தோம். என்ன ஒரு குறைன்னா வெளியில் வந்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைப்போம். ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சதால் விளக்கு ஏற்ற முடியல. வீட்டு உள்ளவே மட்டும் எல்லாத்துலேயும் வந்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி தாங்க வீடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து விளக்கு ஏற்றிருந்தோம். பெரிய குத்து விளக்கு வச்சு உள்ளே ஒரு குத்து விளக்கு வெளியே ஒரு குத்து விளக்கு வச்சு அழகாக கோலம் போட்டு கலர் கொடுத்து எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது. மாடியிலையும் அதேமாதிரி அக்கா வீட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். கோலம்லாம் போட்டு அழகாக வீடு ஃபுல்லாக வீட்டில் வந்து 2 வாசப்படி, அப்புறம் பெட்ரூம் வாசல், சாமி அண்டை எல்லா இடத்துலையும் வந்து அழகாக வந்து விளக்கேற்றி வச்சுருந்தோம். அன்றைக்கி வீடு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. நல்லா மங்களகரமாக மனசுக்கே ஒரு திருப்தியாக இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. டிவியில் பாருங்க அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுறது தான் போயிருந்தது. எங்கள் ஊர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தாங்க. நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு அங்கே வந்து உள்ளூர் விடுமுறை விடுவாங்க. இங்கே நாங்கள் சென்னையில் இருக்கிறதால அன்றைக்கி வந்து லீவு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு.
விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து விளக்காண்ட உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. நான், பசங்க, அக்கா எல்லாரும் வந்து உட்காந்து அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். விளக்கெல்லாம் ஏற்றுற மாதிரி. அது மாதிரி இங்கே பாருங்கள், பூஜை ரூம்லாம் வந்து அழகாக விளக்கு ஏற்றி வச்சாச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஏற்றுவோன்ட்டு வந்து போட்டி போட்டுட்டு கூட வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. எங்கே இவங்க சூடு வச்சுப்பாங்களோன்ட்டு, விளக்குல எங்கே வச்சுப்பாங்களோன்ட்டு பயந்துகிட்டே இருந்தோம். அவங்கள பார்த்துட்டே இருந்தோம். இது நானும் அக்காவும் தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். விளக்கு ஏற்றுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கீழவும் சரி மேலவும் சரி பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் உட்காந்து அழகாக என்ன தனியாக ஃபோட்டோ எடுன்ட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உட்காந்து என்ன ஃபோட்டோ எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், விளக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள். நானும் அக்காவும் ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் இவங்களும் வந்து ஓடி வந்து உட்காந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை தானே, இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை விட்டு எடுத்துட்டாங்கன்ட்டு ஓடி வந்து கூட வந்து உட்காந்துட்டாங்க. அக்கா பொண்ணு தாங்க. இங்கே பாருங்கள், என்ன மட்டும் ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு அவளும் வந்து விளக்கேற்றுற மாதிரி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு நிறைய இருந்துச்சுங்க. அதை வந்து கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலான்னு வச்சுருந்தோம். அதை தான் எடுத்து வந்து பசங்கள்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பட்டாசு எப்போ வெடிக்கணும்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கம்பி இந்த இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வாங்கினது தாங்க, அப்படியே வச்சுருந்து ஒரு பாக்ஸ் பிரிக்காமே வச்சுருந்தோம். அதை எடுத்து இப்போ அன்றைக்கி எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஜாலியாக வந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு கம்பி மத்தாப்பூ எல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். தீபாவளி மாதிரி அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூத்தொட்டி அக்கா பொண்ணு அக்கா வீட்டுக்காரர் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. தூறல் போட்டுகிட்டே இருந்தது. அதுலேயே வந்து வெளியே போயிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் அக்காவோட பையன் தாங்க. பட்டாசுனா பயம். எப்படி வந்து அவனை நான் இழுத்து பிடிச்சி கையை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். பயந்துட்டு ஓடிட்டே இருந்தார். எல்லாரும் வந்து ஜாலியாக பட்டாசு வச்சு, இன்னொரு பையன் தாங்க இவன். பாருங்கள், நான் தான் வெடிப்பேன். இவர் ரொம்ப தைரியம், ரொம்ப சுருட்டியாக இருப்பார் இவர். எல்லாத்துக்கும் துருன்னு வந்து நான் தான் பண்ணுவேன்னு பிடிச்சிட்டு இருந்தார். அக்காவும் அக்கா வீட்டுக்காரும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்களுக்கு எப்படி தாங்க போச்சு டே. எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.